உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்திலும் உமது சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையை தாரும், உம்முடைய வல்லமையை தாரும். பரிசுத்த ஆவியானவர்களை ஆட்கொள்ளும். உலகத்தின் ஆவி, மாம்சத்தின் ஆவி, பிசாசின் ஆவி கிரியை செய்யாதபடி தடை பண்ணி ஜெபிக்கிறோம். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும், மகிமைப்படட்டும். கர்த்தருடைய சத்தம் இங்கே துணிக்கட்டும். ஜெபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் மகிமையாய் வெற்றி சிறந்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 66ஆம் பாடலை பாடுவோம். அநாதி தேவனும் அடைக்கலவே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. 66ஆம் பாடல். தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவனே. இவனான் திரைக்குள் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காணக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருளீருக்காய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை தோன்று மனதுரு தூய தேவன்பே. உன் சமாதானத்தில் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும். கஞ்சலம் தவிப்பு ஒழிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவபலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார்.
சந்தத மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகால குணமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நடைக்கலமே அவர் நித்திய தூய கருணாதாரமே. அல்லேலூயா. ஆனந்த துதிவலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். 1273 பாடல். 1273 பாடல். ஆனந்த துதிவலி கேட்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் ஜொலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெறும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெறும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பரீரே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி வெற்று எந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், தரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், தரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி வலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் கலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெறும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெறும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏறுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்வெளிகள் யாவும் பாராளும் மனையாகும். சிறை வாழும் மறையும் சீர்வாழும் மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழும் மறையும் சீர்வாழும் மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி வலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் கலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெறும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெறும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கிய வாழ்வில் மூடும். ஆற்றிய தேற்று நல்லாத போற்றிய பாதம் பணிவோ. அநாதி தேவ அடைக்கல பாரு, அநாதையாவது இல்லை. அநாதி தேவ அடைக்கல பாரு, அநாதையாவது இல்லை. ஆனந்த துதி வலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெறும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெறும், ஆண்டவர்
பார்வோற்றும் தேவன் நம் தேவன், பாரிதில் வேறில்லை பாக்கியா, நீரந்தம் ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வில் வேண்டும், பிள்ளைகளும் சபையும் இலா முன்னே நிலைக்கு, பரிசுத்த மாளிகை எழுந்து, பிள்ளைகளும் சபையும் இலா முன்னே நிலைக்கு, பரிசுத்த மாளிகை எழுந்து, ஆனந்த துதி வலி கேட்கு, ஆடல் பாடல் சத்தமும் கணிக்கு, ஆகாய விண்ணினாய் அவகனம் பெருகு, ஆண்டவ வாக்கு பலிக்கு, ஆகாய விண்ணினாய் அவகனம் பெருகு, ஆண்டவ வாக்கு பலிக்கு, ஆதி நிலை எதுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாலான மண்பேடுகள் யாவும் பாராளும் எங்கள் மனையாகும், சிறை வாழும் மறையோ சிவாழும் மலரோ, சியோனின் மகிமை திரும்பு, சிறை வாழ்வும் மறையோ சிவாழ்வும் மலரோ, சியோனின் மகிமை திரும்பு, ஆனந்த துதி வலி கேட்கு, ஆடல் பாடல் சத்தமும் கணிக்கு, ஆகாய விண்ணினாய் அவஜனம் அருகு, ஆண்டவ வாக்கு பலிக்கு, ஆகாய விண்ணினாய் அவஜனம் அருகு, ஆண்டவ வாக்கு பலிக்கு. கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். எங்கள் தேவன் பெரியவர், எங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறீர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்தை மறவாதவர், தம்முடைய ஜனத்தை விசாரிக்கிறவர், தம்முடைய ஜனத்துக்கு நீதி செய்கிறவர். ஹல்லேலூயா. நீர் எங்கள் தேவன். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரை துதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போது உடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு நீர் பேசும்படியாக வேண்டுகிறோம். உமக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இந்த உபவாச ஜெப வேளையிலும் நாம் ஆண்டவர் சமூகத்திலே இருப்பது மிகவும் நல்லது. இந்த மாதத்தின் முதல் நாள் வெள்ளிக்கிழமை உபவாச நாளாக நமக்கு அமைந்திருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். உபாகம புஸ்தகம், உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் எடுத்து பார்ப்போம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் பைபிள் இருக்கிறவங்க பைபிளை எடுத்து பாருங்க, பைபிளை பாருங்க. 3ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பி சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். The Lord will be kind to you. He will make you free again. இஸ்ரவேல் ஜனங்கள் சில காலகட்டங்களில் சிறையிருப்பின் நிலைமையில் இருந்திருக்கிறார்கள். அந்நிய தேசத்தார் படையெடுத்து சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். இன்னும் தெளிவாய் சொன்னால் பாபிலோன் சிறையிருப்பு 70 ஆண்டுகள்.
ஏபாத் நேச்சர் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு போயிருக்கிறான். அவ்வப்போது இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்திருக்கிறார். தேவனை சேவித்த மக்கள் இவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு வந்திருக்கு? சிறையிருப்பு என்பது ரொம்ப வருந்தப்படத்தக்கது. சாவை போன்றதல்ல, ஆனால் வருத்தத்துக்குரியது. அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்களா, ஜெயில போட்டுட்டாங்களா? சிறையிருப்புன்னு உள்ளதுக்கு இன்னொரு வார்த்தை, ஆங்கில வார்த்தை கேப்டன்சி. பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க, ஜெயில போட்டுருக்கிறாங்க. ஏன் அவனை பிடிச்சிட்டு போனாங்க? அவன் அங்கே ஒருத்தனை கொலை செய்தானா, இங்கே ஒரு இடத்துல திருடுனானா, அங்கே ஒரு இடத்துல லஞ்சம் வாங்கினானா. தப்பு பண்ணவன் தான், உப்பு தின்னவன் தான் தண்ணியே குடிப்பான். இதுவரை தப்பு பண்ணவனுக்கு தான் சிறையிருப்பு. ஆண்டவர் அநீதி உள்ளவர் அல்ல, ஆண்டவர் நீதி செய்கிறவர், நியாயம் செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பதற்கு முன்பதாகவே சொல்லியிருந்தார், நீங்கள் போய் பிரவேசிக்கும் தேசத்தில் என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளணும், அந்த ஜாதி ஜனங்களோடு சேரக்கூடாது, அவருடைய பழக்க வழக்கங்களின்படி நீங்கள் நடக்கக்கூடாது, அவர்களுக்கு பெண்ணு கொடுக்கக்கூடாது, பெண் எடுக்கக்கூடாது, எல்லாம் விலக்கி இருந்தார். இவங்க ஆமாம் ஆமாம் அப்படிதான் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆமாம், யோசுவா தான் அவர்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை செய்வோம், நீங்கள் யாரை செய்வீர்கள்? அவங்களும் சொல்லிக்கிட்டாங்க, நாங்களும் கர்த்தரையே செய்வோம். ஆனால் பின்னால இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதிகளோட கலந்தார்கள், ஜாதிகளோட கலந்தார்கள், விக்கிர வணக்கத்துக்கு போனாங்க. அவங்க தங்களுடைய உண்மையான நிலைமை காத்துக்கொள்ளவில்லை, ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டாங்க. அங்க கண்டவது போல கேட்டது போல புறஜாதி மக்களைப் போல வாழ ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவர் பார்த்தார், இவங்களுக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுக்கணும்னு தான் அவங்கள சிறையிருப்பின் தேசத்துக்கு அனுப்பிவிட்டார். வனாந்திரத்தில் பிரயாணமாய் போன வேளையில அவங்க முறுமுறுத்தார்கள், ஏற்றி நின்றார்கள், பரீட்சை பார்த்தார்கள், கஞ்சி குட்டி வணங்கினார்கள், கொண்டு போட்டார், வனாந்திரத்தில் அழித்து போட்டார். அது உண்மை. இப்போ வாக்கு பண்ணின தேசத்தில் வந்த பிறகு ஆண்டவர் எல்லாரையும் அழிச்சிட்டு இருந்தா அங்கே பிரேதத்தை அடக்கம் பண்றது யாரு? ஆண்டவர் ஒரு வேலை பார்த்துட்டார், சிறையிருப்பின் தேசத்துக்கு அனுப்பிவிட்டார், சிதறடிக்க பண்ணிவிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை. இப்பொழுதும் ஆண்டவரை பின்பற்றுகிற சிலருக்கு சில பாதிப்புகள், சிறையிருப்பின் நிலைமை ஏற்படுகிறது. இப்ப ஏன் நமக்கு தான் இப்ப கொரோனா வைரஸ் எங்கே இருந்து வந்திருக்கு? ஐயோ, உலக நாடுகள் எல்லாத்திலையும் இருக்கு. இப்ப இந்த கொரோனா வைரஸ் வந்தது தேவ ஜனங்களினால் அல்ல, இந்த உலகத்தின் மக்கள் விக்கிர வணக்கத்துக்கும் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் இடம் கொடுத்ததுனால இப்படி ஒரு சிறையிருப்பை தேவன் அனுமதித்திருக்கிறார். நீங்க யாரும் ஒட்டிறாங்க, உரசிறாங்க, ஐசோலேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் அதர்ஸ், மற்றவர்களிடத்திலிருந்து நீங்க தள்ளியிருங்க. இது ஒரு சிறையிருப்பு தான். வெளியே போக முடியல, ஒரு பஸ் இல்லை, ஒரு ட்ரெயின் இல்லை, ஒன்றும் போக முடியாது, ஒன்றும் செய்யான் பாடில்லை, கடையும் திறக்கல. இது ஒரு சிறையிருப்பின் ஒரு பகுதி என்றுதான் ஒத்துக்கொள்ள வேண்டும். சிறையிருப்பு ஆண்டவர் அவருடைய ஜனத்துக்காக அந்த காலத்தில் அனுமதித்தார். இந்த காலத்தில் புறஜாதி மக்கள், தேவனற்ற மக்கள் விக்கிர வணக்கத்தும் தேசித்தனமும் விபசாரமும் அக்கிரமும் ஆகாமியும் பண்ணினால இப்ப எல்லாம் வீட்டுக்குள்ள கடையில் போட்டு வச்சிருக்கிறார். பாபிலோன் சிறையிருப்பு 70 ஆண்டுகள் சரித்திரம் சொல்லுகிறது. இப்ப நமக்கு சிறையிருப்பு, நம்ம கொரோனா வைரஸ் எத்தனை நாளாச்சுன்னு கணக்கு போட்டு பார்த்தா அது எத்தனை வாரங்கள் ஆகிவிட்டு. இன்னும் அப்பல்லோ ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு பெரிய டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும். அவர் சொல்லியிருக்கிறார். யாருக்கும் தெரியல, மந்திரிக்கு தெரியல, தமிழ்நாட்டு மந்திரிக்கும் தெரியல, மத்திய மந்திரிக்கும் தெரியல. எல்லாரும் ஒதுங்கிருங்க, தள்ளியிருங்க, விலகிருங்க, அவ்வளவுதான் சொல்ல தெரியும். என்னைக்கு வந்ததுன்னு தெரியுது. எங்கே இருந்து வந்தது? வெளிநாட்டில இருந்து யாரோ பிள்ளைங்க யாரு இருந்தால அவனை கொண்டு இறக்குறது. இங்க இருந்து எல்லாம் வரல. இனி எப்ப தீரும், எப்ப போகும் அது தெரியல, ஒருத்தருக்கும் சொல்ல தெரியல. மருந்து கண்டுபிடிச்சாச்சா? இல்ல. ஊசியா? ஏதோ சிலர் சுகமாகறாங்க. இது இப்ப உள்ள கதை. சிறையிருப்பு நிலைமையில் தேவஜனங்களும் தேவனற்றவர்களும் தள்ளப்படுகிறார்கள். இது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு சூழ்நிலைமை. இதுல ஒரு மாறுதல் கொண்டு வர ஆண்டவரால் தான் முடியும். ஆமா, அங்க கேரளா முதலமைச்சர் பெரிய வெள்ளி அன்றைக்கு அவர் வெளிப்படையா பேசியிருக்கிறார். ஏசுனால
உலக மக்களுக்காக அவர் பாடுபட்டார், அவரால் மக்கள் சுகமடைந்தார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினால் சுகமடைகிறார்கள் என்று சொல்கிறார். வெளிப்படையா சொல்லிட்டார். கொரோனா ஒழியணும்னா இயேசுநாதர் தான் வழின்னு உள்ள அளவுக்கு அவருக்கு தெளிவுபட சொல்லியிருக்கிறாரு. கேரளா முதலமைச்சர் ஆளோட சொல்ற, எங்கேயோ எவரோ ஒருத்தர் சொன்னாரு சொல்லல. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்கிறார். அவருடைய இரக்கம் தான் அது காரணம். அவருடைய இரக்கம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பிதா நமக்கு அவருடைய ஜனத்துக்கு இறங்கி ஆங்காங்கே சிதறடிக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள் தேவ ஜனங்கள். அவங்களை எல்லாம் திரும்ப சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை குறிப்பிடுகிறார். இதை மட்டும் நிறைய பேர் சொல்லி முடிச்சுட்டு ஓஹோ ஓஹோன்னு போயிடுவாங்க. இதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஆண்டவர் இந்த தேசத்தின் மக்களுடைய சிறையிருப்பை திருப்ப வேண்டும், அவருடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்ப வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு நிபந்தனை 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இருக்கிறது. உபாகம் 32ல உன் தேவனாய கர்த்தரிடத்துக்கே திரும்பி, ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும். உன் தேவனாய கர்த்தரிடத்துக்கே திரும்பி, இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவருக்கு செவி கொடுத்தால், அவருக்கு செவி கொடுத்தால், அங்கதான் இருக்கு விஷயமே. When you and your children turn back to the Lord and obey His commands, நீங்களும் உங்க பிள்ளைகளும், நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவருக்கு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், இன்று உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீ செய்ய செவி கொடுத்தால், இது உங்களுக்கு புரியாத பாஷை இல்லை. பைபிளில் எழுதியிருக்கிற பழைய ஏற்பாட்டு பாஷையும் புதிய ஏற்பாட்டு பாஷையும் நமக்கு தெரிந்ததுதான். இங்க எழுதியிருக்கிறத சரியா புரிஞ்சுக்கணும். நீயும் உன் பிள்ளைகள், நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்கன்னா நம்ம மட்டும் ஆண்டவரை தேடினா போதுமா போதும்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. பழைய பாடு பைபிளை படிச்சு பாருங்க. நீயும் உன் பிள்ளைகளும், நீ உன் வேலைக்காரின்னு கூட சொல்றார், உன்னிடத்தில் தங்கி இருக்கிற பரதேசின்னு கூட சொல்றார். இங்க ஆண்டவரிடத்துக்கு திரும்ப வேண்டும். அதுக்கு அர்த்தம் என்ன? இவங்க கொஞ்ச காலம் வேற வீட்டுக்கு போயிருந்தாங்க, வேளாங்கண்ணி மாதாவிட்ட போயிருந்துருக்கிறாங்க, திருப்பதிக்கு போயிருந்துருக்கிறாங்க, பழனி மலைக்கு போயிருக்கிறாங்க, சுவாமி மலைக்கு, நாகூர் ஆண்டவர்கிட்டையும் போனாங்க. அங்கதான் பிரச்சனை. அங்க சோசியக்காரர்கிட்ட போனாங்க இல்ல, அதெல்லாம் விட்டு ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக திரும்ப வேண்டும். பெற்றோர் மட்டும் போதாது. நீங்க நினைச்ச பாடமும் தெரிஞ்ச பாடமும் அப்பனும் அம்மையும் ஆண்டவர்கிட்ட திரும்பினா போதும் கிடையாது. பைபிளை சரியா புரிஞ்சுக்கிடுங்க. நோ த பைபிள் வெல். சரியா புரியுங்க. நீங்களும் உங்க பிள்ளைகளும் அரைகுற மனசோடு இல்லை, முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உங்களுக்கு ஆண்டவருடைய காரியங்கள் தெரியாது. நீங்க இப்பதான் இயேசுவே ஆண்டவர், இப்பதான் இயேசுநாதரை பற்றி அறிஞ்சு ஆரம்பிச்சிருக்கிறீங்க. எப்படி 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் அப்படி இருக்கிறீங்க. ஆண்டவரை பற்றி சரியா தெரியாதனால நான் இப்போ மெனக்கட்டு வந்து நானும் உபவாசத்தோடு தான் வந்திருக்கிறேன். நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன இந்த மக்களுக்கு சொல்லணும், என்னுடைய ஜனங்களுக்கு சிறையிருப்பிலிருந்து விடுதலையை பற்றி சொல்லணும்னு சொன்னார். உண்மையை பேசுறேன். இட் இஸ் ஃப்ரம் த லார்ட், திஸ் மெசேஜ் இஸ் ஃப்ரம் த லிவிங் காட். ஜீவனுள்ள தேவன் என்னுடைய உள்ளத்தில் தூண்டுதலை கொடுத்து இந்த செய்தியை சொல்ல சொன்னார். சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் திருப்பணும்னா பெற்றோரும் பிள்ளைகளும் ஆண்டவரிடத்தில் திரும்பணும். பெற்றோர் ஆண்டவரிடத்தில் வந்திருப்பாங்க, பிள்ளைகள் அங்கே சூடஞ்சாம்பராணி கொளுத்திட்டு இருப்பாங்க, இல்லைன்னா கிரிக்கெட் மட்டையை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வீட்டில் டிவியில் சினிமா பார்த்துட்டு இருப்பாங்க. இது தப்பு. பெற்றோரும் பிள்ளைகளும் ஆண்டவரிடமாக திரும்ப வேண்டும். முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். சில வேளைகளில் பெற்றோர் பேசுகிற வேளையில் பிள்ளைகள் கவனிக்க மாட்டாங்க. அவங்க வேற ஏதாவது டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க, விளையாடிட்டு இருப்பாங்க, இல்லை அலட்சிய போக்கில் இருப்பாங்க. அது தப்பு. ஆண்டவரை பின்பற்றுறதே எப்படி தெரியுமா? முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு ஆண்டவரில் அன்பு கூறணும். நம்ம அறகுறையோட அறகொல்லி வைத்தியன்கிட்ட போகக்கூடாது, அவன் கொண்டு விடுவான்.
அறகுறையாக ஆண்டவருடைய வார்த்தையை செவி கொடுத்தா பிரயோஜனப்படாது. என்ன சொன்னீங்க பாஸ்டர், நீங்க அன்னைக்கு உபாசத்தில் என்ன சொன்னீங்க, எனக்கு மறந்து போச்சு. ஏன் மறக்குது? ஒழுங்கா கவனமாக செவி கொடுத்தால் மறக்கிறதுக்கு வேலை கிடையாது, மறக்காது. இது ஒழுங்கா கவனமாய் செவி கொடுக்கிறது இல்லை. பெற்றோரும் பிள்ளைகளும் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரிடமாய் திரும்பி அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் ஆண்டவர் இறங்குவார், சிறையிருப்பை திருப்பார், பாதிப்பை மாற்றுவார். ஆஸ்பத்திரியில் கிடக்கிற ஒரு சிறையிருப்பா அதை மாற்றுவார். கடனாளி என்கிற நிலைமையில் ஒரு சிறையிருப்பா, மக்களால துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு நிலைமையா, ஐயோ இருந்த இடத்திலேயும் கடந்த இல்லையே, எனக்கு பிழைப்புக்கு நஷ்டம் வந்திருக்கு கடவுளே, நான் எங்கதான் போறது, என் குடும்பம் சிதறடிக்கப்பட்டு போய்விட்டது. அதான் சிறையிருப்பின் நிலைமையில் இஸ்ரவேல் மக்கள் சிதறடிக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள். பல இடங்களில் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தோட்டங்களை அவர்கள் அனுபவிக்க முடியல, அவர்கள் வீடுகளில் அவர்கள் குடியிருக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. பிள்ளைகளும் பெற்றோரும் ஆண்டவரின் சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்பது இல்லை. சபையில ஆராதனையில வந்து வசனம் சொல்லப்படுற வேளையில கூட படம் வரைகிறது, ஆமா நோட்டில் எழுதி மெசஞ்சர் வேலை பார்க்கறது, பிறகு படம் வரைகிற பிறகு அவங்க செல்போன்ல நோண்டுவாங்க. எனக்கு ஒரு செய்தி போன வருஷம் கிடைச்சது. ஒரு விசுவாசியினுடைய மகள் ஆராதனை வேளையில செல்லுல வச்சு விளையாடிட்டு இருக்கிறாப்புல, ஞான ஸ்நானம் பெற்ற ஒரு வாலிப பெண். இதை அறிந்த பிறகு நான் மெதுவாக பிளான் பண்ணி அடுத்த வாரம் எல்லாரும் வாலிப பிள்ளைங்க செல் கொண்டுறக்கூடாதுன்னு தடை பண்ணினேன். அதை மீறி அந்த பொண்ணு கொண்டு வந்திருந்திருக்கிறார். நான் எல்லாரையும் நடையில வச்சு பிடிச்சி மடக்கினேன். செல்போன் கொண்டு வந்தவங்க எல்லாம் கொடுங்கன்னு கேட்டா அந்த பொண்ணு கொண்டு வந்ததை மெதுவாக அம்மாட்ட கொடுத்துட்டான். அவ அம்மா அவளுக்கு பேங்குள்ள ஒழிச்சு வச்சுட்டான். எப்படி ஆராதனையில் என்னெல்லாம் நடக்கு, படம் வரைகிறாங்க, செல்லில் கேம்ஸ் விளையாடுறாங்க, வேற என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட நோட்டில் எழுதி காட்டுறாங்க. நீங்க செய்றீங்க, இந்த சபையில் உள்ள பிள்ளைங்க செய்கிறாங்க. நான் முன்னால டவுன்ல இருந்த சபையை விட்டு வெளியூருக்கு போன பிறகு ஒரு செய்தி அறிஞ்சேன். ஆராதனையில் வாலிப பெண்ணுங்கள் முந்தாணி முடிச்சு போடுறாளுங்க. முந்தாணி முடிச்சு போட்ட ஒருத்திக வாழ்க்கையும் நல்லா இல்லை, இன்றைக்கு வரை நல்லா இல்லை. ஆண்டவரின் சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும், பயபக்தியோடு ஆண்டவர் சமூகத்தில் காணப்பட வேண்டும். பெற்றோரும் பிள்ளைகளும், பெற்றோர் மட்டுமல்ல, ஒவ்வொரு சபையிலிருந்தும் எனக்கு செய்தி வருகிறது. ஒரு சில பெற்றோர் பயபக்தியா இருக்கிறாங்க, பிள்ளைகள் பயபக்தி இல்லை. சிறையிருப்பில் தள்ளிடுவார், ஜெயில போட்டுருவார், எங்கேயாவது போட்டு தள்ளிடுவார். வா அங்க போய் கடை அனுபவிச்சு சாகுன்னு விட்டுருவார். சாகு இல்லை, அனுபவின்னு விட்டுருவாரு. அப்படிதான் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தள்ளிட்டார். புறஜாதிகளை போல விக்கிர வணக்கத்துக்கும் அந்த ஜனங்களுடைய மார்க்க பேதங்களுக்கும் உட்பட்டு ஆண்டவரின் சத்தத்துக்கு கவனமா செவி கொடுக்கிறது, அது தப்பு. அப்படியெல்லாம் நம்ம பண்ணினா நமக்கும் சிறையிருப்புன்னு ஒரு சூழ்நிலைமை ஏற்படும். ஆண்டவரிடமாக நம்ம திரும்பிட்டோம்னா அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தா அலைமோதுகிற வாழ்க்கையை மாற்றிடுவார், சிறையிருப்பை திருப்பி விடுவார். ஹல்லேலூயா! இது ஆண்டவருடைய வார்த்தை, இது உண்மை உள்ளது, மாறாதது. ஐயோ எங்க வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆயிட்டேன், நாங்கள் இவ்வளவு பாதிப்புகளை இருக்கிறோங்க. யூ டோன்ட் நீட் டு சஃபர் எனிமோர். இனி நீங்க வாழ்க்கையில சிரமப்பட வேண்டியது வராது. பிள்ளைகளும் பெற்றோரும் ஆண்டவரின் சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளை கடைபிடித்தால் ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார், பொய்யுரையாத தேவன். ஹல்லேலூயா! அடுத்து சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் ஜனங்களை விடுதலை பண்ணுகிறார். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? அவங்க கூத்தாடல, அவங்க ஆட்டம் போடல, அவங்க சொந்த தொழிலை பார்க்கறதுக்கு இஷ்டம் போல போகல, அவங்க ஒரு பொறுப்புள்ளவர்களாக மாறி இருக்கிறார்கள். சிறையிருப்பிலிருந்து ஆண்டவரை விடுதலை பண்ண பிறகு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து பாருங்க. அங்க எழுதியிருக்க ஒரு விஷயம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள்.
ஆண்டவர் நம்மை பலவிதமான இக்கட்டிலிருந்து, நெருக்கத்திலிருந்து, சிறையிருப்பிலிருந்து காப்பாற்றி விடுதலை பண்ணி இருக்கிறார். இப்ப நம்ம ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தணும், உஷாரா இருக்கணும். இது அவர்களுக்கு திடீரென்று ஏற்பட்ட எண்ணம் அல்ல. அவர்களுக்கு கட்டளை கொடுத்த ராஜா, பெர்சியாவின் ராஜா கோரேஸ் கட்டளை கொடுத்து அனுப்பி இருக்கிறான். அது உண்மை. ஆமா, பாருங்கள், பெர்சியாவின் ராஜா கோரேஸ் கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். செருபாபேலும் யெசுவாவும் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறது உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை, மற்றவங்களை ஈடுபடுத்தல. பாருங்க, இவங்களே சிறையிருப்பிலிருந்து வந்த தேவ ஜனங்கள் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டுகிறார்கள். அவருடைய உள்ளத்தில் ஒரு நன்றி இருந்திருக்கிறது. எதுக்கு இவங்க ஆலயம் கட்டுறாங்க? இதுக்கு முன்னால இருந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போறது, எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டு போறது. இப்ப புதிய ஆலயத்தை கட்டுகிறார்கள். அதுக்கு பெர்சியா ராஜா கோரேஸ் உத்தரவு கொடுத்திருக்கிறான், கட்டளை கொடுத்திருக்கிறான், அனுமதி கொடுத்திருக்கிறான். இவங்க சிறையிருப்பிலிருந்து வந்தாச்சு, இது காலை நீட்டி படுத்து ரெஸ்ட் எடுப்போம், நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். அவங்க வேலையை பார்க்கல. சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம் என்கிறார்கள், கட்டுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் பல சூழ்நிலையிலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்துட்டார். இனி நாம நம்ம பிள்ளைகளும் சர்க்கஸுக்கு போவோம், டான்ஸுக்கு போவோம், சினிமா பார்ப்போம். ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும், தேவனுடைய சபையை கட்டுவோம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்போம். அப்படி ஒரு வைராக்கியம், ஒரு தீர்மானம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்கணும். ஆண்டவருடைய வாழ்வின் நெருக்கத்திலிருந்து, சிறையிருப்பிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினார், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், என் அடிகளை உறுதிப்படுத்தினார், தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை எனக்கு தந்திருக்கிறார். ஆலயத்தை கட்டுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டணும், தேவ சபையை கட்டணும். உங்க குடும்பத்தை கட்டுறதும், உங்க குடும்பத்தை பார்க்கறதும், உங்க புள்ள குட்டிகளை பார்க்கறதும், உங்க பொஞ்சாதியை பார்க்கறதும் ரெண்டாவது. இங்க பைபிள் எழுதியிருக்கு. சிறையிருப்பில் வந்தவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி of the people who are delivered from the captivity to build the temple of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டணும். உன்னை விடுதலை பண்ணது புருஷன் பொஞ்சாதியா உருண்டிட்டு கிடக்கிறது இல்ல, புள்ள குட்டிகளை வருஷத்துக்கு போகணும் பெற்றுட்டு கிடக்கிறது இல்ல. ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும், தேவனுடைய சபையை கட்டணும். அதுதான் நம்ம நோக்கமா இருக்கணும், நம்முடைய உள்ளத்தின் தீர்மானமா இருக்கணும். அதைத்தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. கோரேஸ் ராஜாவை விட பெரிய ராஜா இயேசு ராஜா, ராஜாதி ராஜா, அவர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு, இடிஞ்ச ஆலயத்தை நீ கட்டணும்னு சொல்றார். சபைகள் பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கா இல்லையா? மக்கள் ஆராதிக்க முடியாமல், சபைக்கு வராமல், துதிக்காமல், ஸ்தோத்திரியாமல், அவர் சமூகத்தை நாடாமல் இருக்கிறாங்களா? இப்ப நம்ம வேலை என்ன? ஆண்டவர் நம்ம விடுதலை ஆக்குறதும் எல்லாம் அங்கங்க கிடக்குறாங்களா? எல்லாம் கூட்டி சேர்க்க வேண்டும், தேவ சபையை கட்டணும். நீங்க உங்க வேலையை பார்ப்பீங்க, களைய பிடுவீங்க, பிறகு மரத்தை உடைப்பீங்க, வேற என்னெல்லாம் செய்வீங்களுக்கு தெரியலையே. பிறகு அறுவடை பண்ணுவீங்களா? களைய பிடுங்கிறது, தண்ணியை பாய்ச்சுவீங்க, வண்டியை ஓட்டுவீங்க, எரும மாடை ஓட்டுவீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் பிறகு சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் நன்றியறிதலோடு சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். தேவ சபையை கட்டணும்னு உள்ளதுல குறியா இருக்கணும். அதுக்கு எவனாவது இடையில வந்தா அவங்கள்ட்ட சொல்லிடணும், இந்த வேலை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எங்களுக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறா. ஹல்லேலூயா. அதை நீங்க சொல்லி ஆகணும். நம்ம வேலையில பின்னடை வரக்கூடாது. ஆலயத்தை அவங்க கழுத்து போட்டான், இடிச்சு போட்டான். இப்ப கொரோனா வந்திருக்கு, அரணா வந்திருக்கு, யாரும் கூடாத, ஆராதிக்காத, பாடாத, படிக்காத, வீடுகளுக்கு வீடை விட்டே வெளியே வராத. ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரையிலும் வீடை விட்டு கூட விட்டு வெளியே வரலாம். 1 மணி வரை திங்கள் வியாழன் போகலான்னு எனக்கு பாஸ் கொடுத்துருக்குறாங்கோ. உங்களுக்கு செவ்வாய் வெள்ளியா பாஸு, ஞாயிற்றுக்கிழமை எந்த பாஸும் ஞாயிற்றுக்கிழமை யாரும் வெளியே வரக்கூடாது, பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க என்னவும் செஞ்சுட்டு போறான். நமக்கு சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சதும், இந்த நெருக்கடியிலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சது கேட்குறியாமா? கேட்டுட்டு இரு, இது ஒரு செய்யணும். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டினார்கள். நீங்க எல்லாம் மனசுல வச்சு தீவிரமா செயல்படணும்.
இந்த கொரோனா சீக்கிரத்தில் அழிஞ்சு போகும், ஒழிஞ்சு போகும். அது நடக்க போகுது. நமக்கு ஒரு பெரிய விடுதலையை வைத்திருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் ஒரு விடுதலையின் வாழ்வு காத்திருக்கிறது. சந்தோஷத்தினால் அதி சீக்கிரம் நம்ம இப்பவே பிளான் பண்ணணும். நம்ம ஆண்டவருடைய சபையை கட்டுகிறதுல என்ன செய்யணும்? நம்ம கூட்டிட்டு போனவங்க காணல, நம்ம ஏரியாவில இருந்து சபைக்கு போறவங்க சில வாரங்கள் சில மாதங்கள் வர முடியாம அவங்க காணல. சபை தேவ சபைகள் பெரிய பாதிப்புகளாக இருக்கிறது. வெளிப்படையா சொல்றோம், 1ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த நூற்றாண்டு வரையிலும் தேவ சபைகள் பூட்டப்பட்ட சரித்திரமே கிடையாது. இந்த WHO ஒன்று இருக்கு பாருங்க, சீனாவுக்கு கைக்கூலி பசங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி சாடுறாரு, இந்த சீனாவுக்கு கைக்கூலி பசங்கன்னு அவர் பேசுறாரு. நான் அதைத்தான் ரிப்பீட் பண்றேன். அவங்க உத்தரவெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லி மக்களை எல்லாம் வஞ்சித்து சபைகள் பூட்டப்பட்டு எருசலேம் ஆலை இடிக்கப்பட்டது போல சபைகள் பயங்கரமான பாதிப்புகளாக இருக்கு. இந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்ம விடுவித்ததும் உஷாராயிரும், சந்தோஷப்படணும், எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும். நம்ம ஊர்ல, நம்ம தெருவில், நம்ம ஏரியாவில் ஆண்டவரை பின்பற்ற வந்தாங்கல்ல, ஒரு ஆளை விட்டுறக்கூடாது. சபை திறந்து விட்டது, பஸ் எல்லாம் ஓடுது, சபைக்கு எல்லாரும் வரலாம், பெரிய சபைக்கு வரலாம். அந்த காலத்துல கும்பகோணத்தில் ஒரு வாசம் சொல்லிட்டு இருந்தாருங்க. அவரு சொன்னதை ஆண்டவர் முறியடிக்கும்படி வெற்றி சிறந்தார். கும்பகோணத்தில் அங்க ஒரு பெரிய சபை இருக்குல்ல, பெரிய சபை. அது கும்பகோணம் டவுனுக்கு அது பெரிய சபையா இருக்கலாம், இந்த தாலுகாவுக்கு நம்ம சபை தான் பெரிய சபை. அதை தெரிஞ்சுக்க, பெரிய இடம் பெரிய சபை தான், எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம என்ன செய்யணும் இப்ப புரியுதா? ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும் பணியிலே நம்ம ஈடுபடுத்த வேண்டும், செயல்பட வேண்டும். நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் எங்கிருந்தாலும் உறுதியான தீர்மானத்தோடு நீங்கள் செயல்பட முன்னேற வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார். அடுத்து அந்த எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஒரு விஷயம் எழுதியிருக்கு. அதை கொஞ்சம் பார்ப்போம். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவையும் ஆசரித்தார்கள். ஹல்லேலூயா! சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற வேளையில பஸ்கா ஆசரித்து புறப்பட்டார்கள் இல்லையா? பிறகு கில்காலிலே பஸ்கா ஆசரித்தார்கள். இப்ப இங்க எஸ்ராவின் நாட்கள்ல சிறையிருப்புக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்கல்ல, வந்தவங்க பஸ்காவை ஆசரித்தார்கள். அப்ப சபையில பந்தி எல்லாம் இல்லையா? பாஸ்டர், கர்த்தருடைய பந்தி இல்லையா? பஸ்கா இல்லையா? பஸ்காவை எப்படி ஆசரிக்கிறது? ஐயா, நூதன சீசர்கள், வஞ்சக ஆவிய உடையவர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் ஆன்லைன்ல கர்த்தரோட பந்தின்னு சொல்றாங்க. பைபிள்ல இருக்கா? ஓ, நீ டிவியில பேசுற உடனே நீ பெரிய ஆளா? நீ தீர்க்கதரிசின்னு சொன்ன உடனே பெரிய ஆளா? உன்னை தாண்டி எங்களுக்கு வேதம் தெரியும், அதை புரிஞ்சுக்க. நீ யாரா இருந்தாலும் எங்கிருந்து பேசினாலும் சரி, நீ ஒரு கள்ள போதகன், நீ ஒரு கள்ள தீர்க்கதரிசி. கள்ள போதகனுக்கு டிவி ஆன் பண்ணாதுங்க. என்னட்ட கேளுங்க, எந்தெந்த டிவி எல்லாம் ஆன் பண்ணணும். கள்ள தீர்க்கதரிசிக்கு டிவி ஆன் பண்ணாத. நான் நிறுத்திட்டேன், என் டிவி ஆன் பண்ணதே நிறுத்திட்டேன். எத்தனை மாசம், நான் எத்தனை வருஷம் உதவி செஞ்சுட்டு இருந்தேன் ஊழியம். பார்த்தேன், கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள போதகம், ஒரு பைசா அனுப்ப மாட்டேன். டிவியை ஆஃப் பண்ணி போட்டேன்ல. இன்னைக்கு சொல்றேன், சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். இப்ப எப்படி பாஸ்டர் பஸ்கா ஆசரிக்கிறது? என்னட்ட இன்னைக்கு ஒருத்தங்க கேட்டாங்க, ஆன்லைன் பஸ்கான்னு சொல்றீங்களே கர்த்தரோட பந்தி, அது எப்படி என்ன செய்வாங்க? அப்ப நான் சொன்னேன், அந்த டிவி நடத்துறாருல்ல, டிவியில கையை காலை தூக்குறாருல, அவர் என்ன செய்கிறாரா, ஒரு அப்பத்தை எடுத்து அவர் விட்டு சோத்திரம் பண்ணி அவரே வாயில போட்டு தண்ணி குடிக்கிறாரு. அப்ப வீட்டில் இருக்கிறவங்க அவங்க ஒரு ரொட்டியோ ஒரு பிஸ்கட்டோ அல்ல ஒரு பன்னோ ஒன்றை எடுத்து அதை பிச்சு காப்பியிலே டீலே முக்கி அவங்க சாப்பிடணுமா? பைபிள் உள்ளதா? இவங்க எங்க இருந்து வந்தானே தெரியலையே. எனக்கு தெரியுது, இவங்க கோமரத்தாடியின் மகன்கள். கோமரத்தாடின்னா தெரியுமா? சின்ன தாடி இல்ல, பூசாரிக்கு பிறந்த பயிர்களா இருப்பான், பூசாரி வம்சமா இருப்பான். இவங்களுக்கு ஆண்டவரை சரியா தெரியல. நான் எதிர்ப்பு தெரிவிக்காம வேற எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்க முடியும்? எனக்கு உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, எதிர்ப்பு தெரிவிச்சாகணும். கர்த்தர் இயேசு பஸ்காவை மேல்வீட்டறையில அவருடைய சீஷர்களோடு ஆசரித்தார். பஸ்காவை ஆசரிக்க ஆயத்தம் பண்ணுங்கள் 2 சீஷர்களிடத்தில் சொன்னார் இல்லையா? அவர்கள் ஆயத்தம் பண்ணார்கள். எல்லாரும் இயேசுவும் சீஷர்களும் பஸ்காவை ஆசரித்தார்கள்.
இயேசு கிறிஸ்து ஆன்லைன்ல கொடுத்தாரு. துருபதேசத்துக்கு யாரும் செவி கொடுக்க கூடாது, அடிமையாக கூடாது, ஜாக்கிரதை. இதோ பாருங்க, பஸ்காவை ஆசரித்தார்கள். நமக்கு அப்ப பஸ்கா உண்டா? நமக்கு நெருக்கடி மாறின பிறகு, இந்த சிறையிருப்பு மாறின பிறகு, இந்த கொரோனா போன பிறகு நமக்கும் பஸ்கா உண்டு, கர்த்தருடைய பந்தி உண்டு. பஸ்காவை ஆசரித்தார்கள் எழுதியிருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஆண்டவரே, அப்ப நமக்கு சபைக்கு பஸ்கா உண்டா, கர்த்தருடைய பந்தி உண்டா? இப்ப இல்லையா? இப்ப இல்ல. எல்லாரும் வர முடியாம வீடுகள்ல சிறைபிடிக்கப்பட்டு அங்க வீட்டுக்குள்ள போட்டிருக்கு. யாரும் வெளியே வரக்கூடாது. வந்தா போலீஸ் அடிச்சு விடுவாங்க, வண்டியை பிடிச்சு விடுவாங்க, ஃபைன் போட்டுருவாங்க, அங்க கொண்டு போட்டுருவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வண்டிய. எத்தனை லட்சம் கேஸ் புக் பண்ணிருக்கு. கோடி ரூபாய் ஃபைன் மட்டும் போலீஸுக்கு அரசாங்கத்துக்கு சேர்ந்துருக்கு. நமக்கு இதுக்கு வேலை இல்லை. சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். ஆனா என்ன பண்ணி இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க ஒரு வேலை பார்த்துருக்கிறாங்க. ஆசாரியர் 20ஆம் வசனம் படிங்க, அப்பதான் விஷயம் புரியும். ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால், எல்லாரும் சுத்தமாயிருந்து, சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிகிற தமிழ் நமக்குடைய பாஷை உங்களுக்கு புரியும். ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். They made themselves clean. சுத்தம் பண்ணி கொண்டார்கள். பஸ்காவை சும்மா கர்த்தருடைய பந்தியில சும்மா பங்கு பெறது போல இருக்கக்கூடாது. சிறையிருப்பின் தேசத்துல போய் அங்க உள்ள ராமாயணம் மகாபாரதம் பாடி இருந்தா அதெல்லாம் பாவ அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்கணும். கெட்ட வார்த்தை பேசினவங்க நான் முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற முடிவை உங்களுக்கு இப்பொழுது உபவாச ஜெபத்தில் தெரியப்படுத்துகிறேன். இந்த சபையில் உள்ள ஒரு சில பெற்றோருக்கும் ஒரு சில பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொடுப்பதில்லை என்று தீர்மானித்து விட்டேன். நீங்க மாதா வழியில வந்திருந்தாலும் சரி, ராயப்பர் வழியில வந்திருந்தாலும் சரி, பந்தியிலே பங்கு பெறுகிற அனைவரும் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. எங்க வீட்டில் நான் சிறுவனா இருக்கிற வேளையில, நாங்க அண்ணன் தம்பி விளையாடுற வேளையில ஏதோ கோபமாக போடா பண்ணிட்டு ஏதோ பேசிட்டோம்னா எங்க அம்மா அல்ல எங்க அப்பா சொல்லுவாங்க, உன் வாயை சோப்பு போட்டு கழுவுன்னு சொல்லுவாங்க. அசுசிப்பட்டு விட்டது உதடுகள், சோப்பு போட்டு கழுவுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். கெட்ட வார்த்தை பேசுகிறவனுக்கு எதுக்கு பந்தி? கெட்ட வார்த்தை பேசுறியா, பந்தியில நீ பங்கு பெற வராத, உனக்கு பங்கு தர முடியாது. கெட்ட வார்த்தை பேசுறான், ஆமா, சினிமா பார்க்கறான், திருடுறான், பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் கெட்ட வார்த்தை பேசுறாங்க. நான் லிஸ்ட் எல்லாம் தயார் பண்ணியாச்சு, தரமாட்டேன். பந்தியில பங்கு உங்களுக்கு கிடைக்காது. நீங்க கையை நிட்டுனாலும் சரி, கையை எடுத்து கும்பிட்டாலும் சரி, பந்தியில் பங்கு இல்லை. சுத்தம் பண்ணிட்டீங்களா? அண்ணன் தம்பியை பார்த்து கெட்ட வார்த்தை பேசுறான், தம்பி அண்ணனை பார்த்து கெட்ட வார்த்தை பேசுறான், தம்பியை பார்த்து அண்ணன் பொறாம கொள்கிறான், எரிச்சல் அடைகிறான், கெட்ட எண்ணம் கொள்கிறான், கொல்லணும்னு நினைக்கிறான். இவனுக்கு எதுக்கு பந்தி? இவன் எதுக்கு பந்தியில பங்கு பெறான்? அண்ணனை பார்த்து தம்பி கெட்ட வார்த்தை பேசுறான், அக்காவை பார்த்து தம்பி கெட்ட வார்த்தை பேசுறான், நீ சப்போர்ட் பண்ணு, நீயும் கூண்டோட நிறைவேற்றிப்போ, உனக்கும் பந்தியில பங்கு கிடையாது. அண்ணனை பார்த்து தம்பி கெட்ட வார்த்தை பேசுறான், அக்காவை பார்த்து தங்கச்சி கெட்ட வார்த்தை பேசுறான். இதெல்லாம் ஆண்டவர் பொறுப்பாரா? ஆண்டவர் பொறுக்க மாட்டார். பந்தியில நான் பங்கு தரமாட்டேன். இப்பவே சொல்லியாச்சு, இனிமேல் கெஞ்சவும் வேண்டாம், கூக்குரலும் விட வேண்டாம், வணக்கம் தெரிவிக்க வேண்டாம். சுத்தம் பண்ணினியா? உன்னுடைய ஜீவியம் சுத்தமா இருக்கா? எனக்கு தெரியுமில்ல எவ்வளவு விசுவாசிகள் இப்போ என்ன பண்றாங்க தெரியுமா? அந்நிய தேவனுடைய பேரை அப்படியே கூல உச்சரிக்கிறாங்க. சீவனே இரு. எத்தனை விசுவாசிகள் இந்த வார்த்தை வைக்கிறாங்க சொல்லலாமா? பிள்ளைகளை கெட்ட வார்த்தை பேசுற நீ நிறுத்தினியா? நீ பெரிய பக்த சுரோமணி அல்லவா? சொல்லு பாப்போம். உன்கிட்ட நான் நேர்ல கேட்கிறேன். இப்ப கெட்ட வார்த்தை பேசுற நிறுத்தியாச்சா? மனைவி அடிக்க நிறுத்தியாச்சா? நிறுத்தியாச்சா? அப்ப பந்தியில பங்கு சொல்லலாம். எனக்கு சண்டே ஸ்கூல் சாரு எங்க சபையில சாது ஐசக் கிறிஸ்டியான் கிருபாசனம் வைஸ் பிரசிடென்ட், சண்டே ஸ்கூல் சாரு தான் ட்ரம் அடிப்பார், டும்மு 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 டும்முன்னு. அவர் எழுப்பி சாட்சி சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற ஆயத்தமாய் வந்திருக்கிறேன். அவர் நிறுத்தி சொல்றாரு, நிறுத்து. மனைவி அடிக்க நிறுத்தியாச்சா? ஆமையான்னு சொன்ன பிறகுதான் உட்கார விட்டார்.
மனைவி அடிக்கிறவனுக்கு எதுக்கு பஸ்காவில் கத்தோட பந்தியில பங்கு? கெட்ட வார்த்தை பேசுறவனுக்கு எதுக்கு பந்தியில பங்கு? கொலைவெறி செயலோடு இருக்கிறான், தீய எண்ணத்தோடு இருக்கிறான், அவருக்கெல்லாம் எதுக்கு பந்தியில பங்கு? யூதாஸ் காரியத்து பந்தியில பங்கு பெற்று என்ன சாதிச்சுட்டான்? நான்கு கொண்டு குடல் செஞ்சு செத்தான். நீ தெரிஞ்சுக்க, பைபிள்ல இருந்தா பேசிக்கிட்டு இருக்கிற. கோபத்துல பேசுறேன் நீ நினைச்சுட்டு இருப்ப. நான் பைபிள்ல இருந்து பேசுறேன். கோபமா பேசுறத கோபமா தான் பேசுவேன், நிதானமா பேசுறத நிதானமா பேசுவேன். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் என்ன பண்ணி இருக்கிறாங்க? ஆசாரியர் லேவியர் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். கர்த்தருக்கு மகிமை. சுத்தம் பண்ணிக்கிறோம். ஆண்டவரே சுத்திகரியும் நாதா, ஒன்ன சுத்தம் பண்ணிக்க. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் வந்து உள்ள நடக்க ஜீவியம் சுத்தமா இருக்கா, நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். 21 திரும்ப சொல்றாரு, அப்படியே சிறையில் திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு. பூலோக ஜாதிகளின் அசுத்தம்னு ஒன்று இருக்கு. அவங்களுக்கு சூடன் சாம்பிராணி, அவங்களோட பாரம்பரியங்கள், அவங்களுடைய சடங்குகள், செத்தவனுக்கு போட்டோ திறப்பு, திவசம் கொண்டாடுறது. ஆமா, செத்து போனவனுக்காக அங்க பாட்டு பாடுறது. என்ன பாட்டு பாடுறாங்களோ, செத்து போனவனுக்கு என்ன பாட்டு பாடுறாங்க? செத்த பிறகு ஈன சடங்குகள். இந்த பாருங்க, என்ன எழுதியிருக்கு? 21 பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு. ஹல்லேலூயா. பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விடுங்க. என்ன ஊர்பட்ட மக்களுடைய பாரம்பரியம், சடங்கு, உங்க குடும்பம், உங்க கோத்திரம், உங்க சமுதாயம், உங்க இனசனம் எல்லாம் விடு. ஆண்டவருக்கு பாதையில வா. பூலோக சாதிகளுடைய அசுத்தத்தை விடணும். அது விடல பஸ்கா ஆசரிக்க முடியாது. இவங்க பஸ்கா எப்படி ஆசரிச்சாங்க தெரியுதா? சகல அசுத்தத்தை விட்டார்கள், பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டுருக்கிறார்கள். இதை விடணும். பாரம்பரியம், சடங்கு, இதிகாசம், புராணம் எல்லாம் விட்டுறணும். அதுக்கப்புறம்தான் கர்த்தருடைய பஸ்கா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அவருடைய ஜனத்தின் மேல் கோபம் வந்துனா தான் சிறையிருப்பிலே அனுப்புவார். ஆண்டவருக்கு இரக்கம் கிடைச்சி, ஆண்டவரிடத்துல இரக்கம் வந்துன்னு வச்சுக்கிடுங்க, சிறையிருப்பை திருப்பிடுவார். அதுதான் எனக்கு பைபிள்ல இருந்து தெரியுது. இந்த ஜனங்கள் சிறையிருப்பிலே போனார்கள். அதுக்கு காரணம் என்னன்னு இப்ப வெளிப்படையா இங்க எழுதி 85ஆம் சங்கீதம் 1 முதல் 3 வரையிலும் எழுதியிருக்கு பாருங்க. கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். தேசத்தின் மேல் பிரியம் வைத்து. Lord, you have been so kind to your land. ஆண்டவரே உமக்கு ஜனத்தின் மேல நீர் பிரியம் வைத்து இரக்கம் காட்டி அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். பாவத்தை எல்லாம் மூடினீர். ஜனத்தின் அக்கிரமத்தை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும். அக்கிரமத்தை எல்லாம் அறிக்கை செய்தாதான் மன்னிப்பார். நான் ஒன்றும் தப்பு பண்ணல, நான் செய்ததெல்லாம் சரிதான். இந்த நியாயப்படுத்துறதை நிறுத்திடணும். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அக்கிரமத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார் என்றால் அவர்களுக்கு ஒரு உணர்வு வந்திருக்கிறார். சிறையிருப்பை கர்த்தர் மாற்றணும்னா ஒரு உணர்வு வரணும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், அக்கிரமத்தை எனக்கு மன்னியும், பாவத்தை எல்லாம் மூடினீர். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ. 32ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். ஆண்டவர் பாவத்தை மூடினாரா? உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பி. ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடாது, அது தப்பு. நீங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா நீங்க ஆண்டவரை கோபப்படுத்துறீங்க. கோபப்படுத்துறதுல இருந்து ஆண்டவரை உண்மை நாங்கள் கோபப்படுத்தினது உண்மை. நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகுங்க. ஏன்னாட்ட இங்க கோபம் காட்டி ஒன்றும் பண்ண முடியாது. உங்க கோபத்தை உங்க வீட்டுல காட்டுங்க. ஆண்டவரை கோபப்படுத்தினா ஆண்டவர் விட்டுருவார், புறக்கணிச்சிருவாரு. இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவருக்கு கோபத்தை கிளப்பி பார்க்கறாங்க. ஆண்டவரை விட்டு தூரம் போனா ஆண்டவருக்கு கோபம் வரும் தெரியுமா? ஒருவன் பின்வாங்கி போவானால், பின்மாற்றம் என்பது ஆண்டவருக்கு கோபத்தை கிளப்புற ஒரு விஷயம். பாவ காரியங்களில் உடன்படுதல், அக்கிரம விஷயங்கள் மிஞ்சி வல்லமை கொள்ளுதல் ஆண்டவருக்கு கோபத்தை மூட்டும். ஆண்டவருக்கு கோபம் நீங்கணும்னா நம்ம ஆண்டவரிடத்துல சரண்டர் ஆகிடணும், ஒப்புரவாகிடணும்.
ஆண்டவரே, நான் செய்தது பாவம்தான், நான் செய்தது அக்கிரமம்தான், நான் உம்மை விட்டு தூரம் போனது தப்புதான். என்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் மன்னித்து உமது கோபத்தை என்னை விட்டு திருப்பி எனக்கு உங்களுடைய ரட்சிப்பை கட்டளையிடும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் விடுதலையை கட்டளையிடுவார். இப்ப நம்ம நியாயப்படுத்திடுவோம். யாரு தப்பு பண்ணல, யாரு பாவம் செய்யல, யாரு புறஜாதிகளோட வழியில் நடக்கல, எல்லாரும் தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு ஒரு பாதிப்பை அனுமதித்து இருக்கிறார் என்றால் இப்ப நம்ம ஆண்டவரிடத்தில் கெஞ்ச வேண்டும், இரக்கத்துக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும், அவரிடத்தில் மன்னிப்பு கோர வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மீறுதல்களினாலும் உமக்க கோபத்தை நான் மேன்மேல் வர பண்ணினேன். இப்பொழுதும் என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய சிறையிருப்பை மாற்றும். ஆண்டவருக்கு இன்னும் பிந்தி போகல. It's not late for God to deliver you from captivity. சிறையிருப்பிலிருந்து ஆண்டவருக்கு விடுவிக்கு நேரம் பிந்தி போச்சா? இல்லையே. கர்த்தரின் கை குறுகவில்லை, அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மேல் பிரியம் வைக்கும்படியாக, நேசரே என்மேல் பிரியம் வைத்தீரே, பிதாவே நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, என்மேல் பிரியமாயிரும், என்மேல் பிரியமாயிரும். இவர்களுடைய நேசகுமாரன் இவர்கள் பிரியமாயிருக்கிறே. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து திருவிழம் பெற்றுகிறார். மருவமலையிலே சொல்கிறார், இவர்களுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள். ஆண்டவரே, என் பேரில் கிருபையாயிரும். அதுதான் ஆயக்காரனுடைய ஜெபம். பரிசேயனை போல ஜெபம் பண்றதை நிறுத்து. நீ பெரிய பக்திமான், பெரிய பக்திமாட்டி. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை விட்டா உமக்கு வேற ஆளே கிடையாது, என்னை விட்டா உமக்கு சமையல் பண்ண யாரும் வரமாட்டா. என்னது, சமையல் பண்ண வரமாட்டாளா? யாரு? ஆண்டவரே, என்னை விட்டா சபையை கூட்டுறதுக்கு ஆள் இல்லை, என்னை விட்டா சட்டியும் மாறியும் விளக்குறதுக்கு ஆள் இல்லை. நிறுத்து. கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டா, இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால். ஆண்டவரே, என் மேல் கிருபையாயிரும், என் மேல் இரக்கமாயிரும், எனக்கு என் குடும்பத்துக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கும்படியாய் செய், என் பேரில் பிரியமாயிரும். அதுக்கு ஏற்றபடி நான் உண்மை பிரியப்படுத்தி உண்மை கனப்படுத்தி வாழுவேன். நீங்க அதை செய்யுங்க. அப்படி செஞ்சாதான் ஆண்டவர் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பார், உங்களை உங்க குடும்பத்தை சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பார். இல்லைன்னா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், வாழ்க்கை முழுவதும் சிறையிருப்பும் அடிமைத்தனமும் முகத்தடியும் ஒரு விடுதலை இல்லாத வாழ்க்கையும் தான். இனி எத்தனை மாசமோ எத்தனை வருஷமோ சொல்ல முடியாது. சிறையிருப்பை மாற்ற அவர் வல்லவர், அவர் உண்மையுள்ளவர், விடுவிக்கிறவர். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நம்ம ஆண்டவர் உதவியை நாடுவோம். ஆண்டவரை, என் பேரில் கிருபையாயிரும், என் பேரில் பிரியமாயிரும். உம்மை பிரியப்படுத்தி உம்மை கனப்படுத்தி உமக்காக வாழ நான் என்னை தருகிறேன். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். ஹல்லேலூயா. அடுத்து, ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுறது எப்படி இருக்குமா? அது பைபிள்ல தான் நம்ம சொல்ல முடியும். பைபிளுக்கு வெளியே எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. ஊர் கதை, உலக கதை எல்லாம் சொல்றதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. 126ஆம் சங்கீதம் படிச்சு பாருங்க, அங்கதான் எழுதி இருக்கு, சூப்பரா இருக்கு. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்படி ஒரு காரியம். It will be like a dream when the Lord brings back the captives. சிறையிருப்பில் போனவர்களை கர்த்தர் திருப்பி கொண்டு வரது எப்படி இருக்குமா? சொப்பனம் போல இருக்கும். அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. It may be a sudden incident. திடீரென்று நடக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். என்னடா, நான் நேரத்துக்கு தான் சொப்பனம் கண்டேன், எங்க தாத்தா வர்றாங்கன்னு பார்த்தா இதான் வந்திருக்கிறாங்க தாத்தா. தாத்தா, உங்களுக்கு 100 ஆண்டு ஆண்டவர் தருவார். நேற்று தான் சொப்பனம் கண்டேன், இன்னைக்கு காலையில் வந்துட்டு சொப்பனம் கண்டது போல இருக்குதாமே. என்னது? சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புகிறார். நம்ம வாழ்க்கையில சிறையிருப்பு இருக்குது. விசுவாசிகள் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். பாவத்துக்கு, சாசுக்கு, உலகத்துக்கு, மனுஷருக்கு அடிமைப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. தெரியுதா? ஆனா ஆண்டவர் விடுகிறது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சொப்பனம் போல இருக்கும். ஹல்லேலூயா. சிறைப்பிடிக்கப்பட்டு போனதும் நினைச்சிராத நேரத்தில் நடந்துதான். அது போலதான் விடுதலை.
ஆண்டவருக்கு தெரியாம சிறைப்பட்டு போனார்களா? இல்லை. இப்ப ஆண்டவர் முடிக்கிற எப்படி இருக்கும்? சொப்பனம் போல இருக்கும். அப்பா சார், நான் எப்படி இருந்தேன், நேத்தைக்கு வர எங்க இருந்தான் தெரியுமா உங்களுக்கு? தெரியல. யாக்கோவுடைய செல்ல மகன் யோசேப்பு நேத்தைக்கு வரையில் ஜெயில சிறை கைதியாக இருந்தவர். இன்னைக்கு யாரு? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஈஜிப்ட், எகிப்தின் அதிபதியாக தேவன் வைத்து இருக்கிறார். அது எப்படி இருக்குது? சொப்பனம் கண்டது போல இருக்கு. சொப்பனம் கண்டது உண்மை. வாலிப வயசுல சொப்பனம் கண்டு அப்பாட்ட சொன்னது உண்மை, அண்ணமாருக்கும் தெரிஞ்சது உண்மை. அவங்க தான் பொறாமப்பட்டானுங்க. சொப்பனம் கண்டது போல நடந்ததா? நடந்தது. சரி, ஈசாயின் மகன்களிலே 8வது பையன், 8வது நம்பர் நல்ல நம்பர் இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு அதுல நான் ஒத்துக்கிட்டது இல்லை. 8ஆம் நம்பர் பெஸ்ட் நம்பர். அவனை புறக்கணிச்சு ஒரு அடிமையை போல அண்ணமாரெல்லாம் நடத்தி ஆடமைக்க விட்டுனாங்க காட்டுக்கு. சரியா? ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புகிறார் ஈசாயின் வீட்டுக்கு. அவனுக்கு மகன்களில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாக. நேற்றைக்கு வரலாம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் ஆண்டவர் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார். இப்படிதான் ஆண்டவர் செய்கிறது ஆச்சரியமாக இருக்கும். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபத்தரிடம். ஹல்லேலூயா. அந்த எலிசா தீர்க்கதரிசி நாட்கள்ல சமாரியாவில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது அல்லவா? அங்க ஒரு அம்மா அவங்களுக்கு பயலை வெட்டி குழம்பு வச்சு தின்னு போட்டா. அவ குழம்பு வாங்கி தின்னவ சொன்ன, நாளைக்கு என் பையனை வெட்டி நீ நம்ம சாப்பிடலாம். அடுத்த நாள் வந்தாலும் அவ தரமாட்டேன்னு சொன்னான். ராஜாவுக்கு இந்த செய்தி போனதும் அவன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டான். தீர்க்கதரிசியை கொல்லணும்னு நினைக்கிறான். ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கவில்லை. தீர்க்கதரிசி சொல்றார், நாளைக்கு ஒரு செழிப்பை காண்பீர்கள். அந்த பிரதானி சொல்றான், வானமே கிழிச்சு கடவுளுக்கு போட்டாலும் செழிப்பு வராது. தீர்க்கதரிசி எலிசா சொன்னார், நீ காண்பாய், அனுபவிக்க மாட்டேன். அவன் கூட்டத்துல நெரிசல மாட்டி மிதிப்பட்டு செத்துக்கிட்டான். ஆண்டவர் அப்படியே மாற்றிக்கிறாரு, தோசை புரட்டுகிறாரு. அப்படி நான் சொல்ல வரல. எப்படி இருந்தவன்? சிறை கைதியாக இருந்தவன், அங்க காட்டுல ஆடி வச்சுட்டு இருந்தவன். இன்னொரு விஷயம் தெரியுமா? இஸ்ரவேலின் முதல் ராஜா கழுதை தேடி போன பையன் கீசின் மகன் சவுல். அவன் கழுதை தேடி போன இடத்துல தீர்க்கதரிசியை பார்க்க போனான். அவர் கழுதை அகப்பட்டதுன்னு சொல்றாரு. ஆண்டவர் இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்றாரு. கழுதை தேடி போன பெயர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான் சாமுவேல் தீர்க்கதரிசினால. அவன் தான் முதல் ராஜா. அவன் சரியில்லாம போனால தான் ஆண்டவர் தாவீதை ஏற்படுத்தினான். இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி கிடந்த பையன், எப்படி கிடந்த குடும்பம், எப்படி கிடந்த பொண்ணு, இந்த அளவுக்கு மேல வந்திருக்கு. அப்பா ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? சொப்பனம் கண்டது போலதான் இருக்குங்க. ஆண்டவர் ஒரு மாறுதலை, விடுதலையை கட்டளையிடும். நீங்க அதுக்கேற்றபடி வாழணும். அந்த போத்திபாருடைய வீட்டுல அவனுக்கு பொஞ்சாதி கைய யோசேப்பு பிடிச்சு இழுக்கல. அவ ஒரு வேசி, அவ ஒரு துஷ்ட போகிரி. இவனை பாவம் செய்ய கூப்பிட்டு இவன் போகல, பொய் குற்றம் சாட்டி ஜெயில போட்டுட்டான். ஆண்டவர் நல்லவர், நீதி செய்கிறவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அன்னைக்கு எத்தனை பேர் என்னெல்லாம் சொல்லியிருப்பான் தெரியுமா? அந்த பயலப்பாரு, அவங்க கண்ணப்பாரு, அவங்க கையப்பாரு, அவங்க மூக்கப்பாரு, மூஞ்சப்பாரு, மோரையப்பாரு, அழகப்பாரு, இளவப்பாரு, என்னெல்லாம் சொல்லியிருப்பான். இந்த பய செஞ்சிருப்பான், இந்த பய செஞ்சிருப்பான். சும்மாவா அவன் ஒரு அதிகாரி, பிரதானிக்க பொஞ்சாதி பொய்யா சொல்லியிருப்பான். எத்தனை பேர் குற்றம் சாட்டியிருப்பான், தூஷித்திருப்பான்ல. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்து விட்டது. சிறையிருப்பை தேவன் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். யோசேப்பின் தேவன் என்னுடைய தேவன், தாவீதின் தேவன் என்னுடைய தேவன், எலிசா தீர்க்கதரிசியின் தேவன் நம்முடைய தேவன். சொப்பனம் கண்டது போல இருக்கும். ஆச்சரியமாக இருக்கிறதா? ஒரு நல்ல வீடு கூட இல்லை, குடிசையில கடந்துட்டு இருக்கிறோம். மழை பெய்தா ஒழுகுது. என்ன வாழ்க்கை! நம்ம இத்தனை வருஷம் சம்பாதித்து ஒன்றும் சேர்க்க முடியல. ஒரு வீடு கூட இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு உபவாச ஜெபம் முடிஞ்சு ஒரு உம்மா போற வேலையில நான் சொன்னேன், ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவார். எனக்கோ சொந்த வீடு கட்டிட்டு இப்ப அவங்க பணக்காரங்க ஆகிட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்யணுமா? உங்க வீடு தேடி வரணுமா வசூல் பண்றதுக்கு? ஆண்டவர் மாறுதலை ஏற்படுத்துவாரப்பா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறையிருப்பை மாற்றுவார். God is faithful. God is faithful to bless you and exalt you.
அது உண்மை. இன்னைக்கு எவனும் என்னவும் சொல்லிட்டு போறான், எனக்கு ஒன்றும் இல்லை. நானும் பல பாதிப்புகளும் வழியாக கடந்து வந்திருக்கிறேன். என்னை பற்றி கும்பகோணத்தில் என்னெல்லாம் யாரெல்லாம் பேசுனாங்கன்னு எனக்கெல்லாம் தெரியும். பிழைக்க தெரியாதவர். இவருக்கு ஓணத்தை விட்டு போயிட்டாரு, மாமனாருக்கு பள்ளிக்கூடத்தை நடத்த போயிட்டாரு, கொஞ்சாதி பேச்ச கேட்டுட்டு போயிட்டாரு. என்னெல்லாம் யாரெல்லாம் பேசி என்ன நடந்தது எல்லாம் ஒரு நாள் வந்தது. எல்லாவற்றையும் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆண்டவர் உண்மையுள்ளவர். சிறையிருப்பை திருப்புவார், மாற்றுவார், உயர்வை கொடுப்பார், வாழ்வை கொடுப்பார். இந்த ஜெயில கிடக்கிற கைதிகள் தாறுமாறா பேசுவானுங்க, கூட போறவனும் அடிப்பானுங்க, கெட்ட வார்த்தை பேசுவானுங்க, குத்துவானுங்க. இது போல அற்ப புத்தியை காட்டாது. ஜெயில கிடக்கிற கழுதையை போல கத்திட்டு கிடக்காத. கொஞ்சம் பயபக்தியா அடக்க ஒழுக்கமா இரு. உனக்கு இருக்கிற நெருக்கடியை மாற்றுவார். Don't show any reaction to anyone at home. வீட்டில் யார்கிட்டையும் வேகத்தையும் கோபத்தையும் பைத்தியக்கார புத்தியை காட்டாது. Be normal, be under control. யதார்த்தமாக பொறுமையோடு சகித்துக் கொண்டு ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் நீதி செய்வார், அவர் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. அங்க சொல்றாரு, நம்முடைய வாய் நகத்தினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்து இருந்தது. அப்ப மற்றவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரதாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உலக மக்கள் சொல்லுவார்கள். ஒரு நாள் வரும், நம்ம பத்தியம் காக்கணுமா? உமா வாப்பா, நீ பத்தியம் காத்துட்டு இப்ப ரமலான் நோம்பு இருக்குல்ல, நீ நோம்புறியா? உமாவும் வாப்பாவும் காக்காவும் குட்டி வாப்பாவும் எல்லாம் நோம்புரு. இது என்னடா பாஸ்டர் நோம்பு இருக்க சொல்றாரு, ரமலான் நோம்பு. பாஸ்டர் முஸ்லிமா மாறிட்டாரோ? இல்லப்பா தம்பி, நீ பத்தியம் காக்கணும். நீ ஆண்டவருக்கு பிரதிஷ்டையாக கண்ட்ரோல்ல வாழணும். காட்டு கழுதை போல இருக்கக்கூடாது, காட்டு எருமை போல வாழக்கூடாது. நம்ம கொஞ்சம் கட்டுப்பாடோட ஆண்டவர் பயந்து அமைதியா இருப்போம். என்ன பாப்பா சொல்ற புரியுதா? உங்களுக்கு தான் சொல்றேன் கொஞ்சம். ஆமா, நம்ம வாய் ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருக்கு. என்ன அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விசேஷம்? அங்க பரீட்சை எழுதுனது பாஸ் ஆச்சான். பரீட்சை எழுதி பாஸ் ஆச்சான். பரீட்சை பாஸ் ஆனவங்களுக்கு வேலை கிடைச்சுதான், அவங்களுக்கு முன்னேற்றம் வந்திருக்கான். நான் ஒரு நாள் காலையில ஒருத்தர போன் பண்ணி கேட்டேன், நம்ம சபையை சார்ந்தவர். அவர் சொல்றாரு, பாஸ்டர் எங்க அக்கா மகளுக்கு அரசாங்கத்துல வேலை கிடைச்சிருக்கு. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னேன். அவங்க அக்கா இந்த சபை விசுவாசி, கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு சாட்சியா வாழ்ந்திருக்கிறா பாப்பா. இன்றைக்கு சாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவருடைய பொண்ணை பார்த்துருக்கிறேன். யதார்த்தமான உண்மையும் பக்தியும் ஒழுக்கம் உள்ள ஒரு பாப்பா. எனக்கு தெரியும், அதனால தான் பேசுறேன். அடுத்த ஒரு மணி நேரத்துல சபைக்கு போனா அங்க அவ அக்கா மாப்பிள்ளை நிக்கிறாப்புல. என்ன கண்டதும் அவ்வளவு சந்தோஷம். சொல்றாங்க, பாஸ்டர் பாப்பாவுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கு. நான் கொஞ்சம் முன்னதான் அறிந்தேன். ஆண்டவர் மாற்றுவார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். The Lord is mindful of us, He will bless us. தெரிஞ்சுக்க, நீ ஆண்டவர் அறியாத போல என்ன பொறுப்பிட்டு நடக்கிற, என்னெல்லாமோ பண்ணிட்டு நடக்கிற, எனக்கு பிடிக்கல. ஆமா, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், மகிழ்ந்திருக்கிறோம். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புன்னு ஜெபம் பண்றாங்க. தெற்கத்தி வெள்ளம்னா என்ன? தெற்கு திசையில இருந்து பாய்கிற இல்ல. லைக் a desert stream filled again with flowing water. அதாவது இந்த வனாந்தரத்திலே உள்ள நீரோடையை போல மறுபடியும் பாய்ந்தோடும் தண்ணீர் ஓடி நிரம்பி வழிவது போல் எங்கள் வாழ்க்கையின் பாதிப்பெல்லாம் செழிப்பாகட்டும், எங்களுக்கு முன்னேற்றம் வரட்டும், எங்களுக்கு பாதிப்பெல்லாம் மாறட்டும். அப்படி வேண்டுதல் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சரியா புரியாம தெற்கு திசையில உள்ள ஓடுங்க தண்ணீர் வெந்நீர், இங்கிலீஷ் பைபிள் படிச்சாதான் அதுவே தெரியும், சரியா புரியும். நான் படிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். கானல் நீரோடை போல அல்ல, வனாந்தரத்தில் உள்ள ஒரு நீரோடைய போல அது தண்ணீர் நிரம்பி வழிந்து பாய்ந்தோடுவது போல என்னுடைய வாழ்வின் பாதிப்பை எல்லாம் மாற்றி செழிப்பையும் சேமத்தையும் எங்களுக்கு தாரும் என்று வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா?
ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றாரு, சிறையிருப்பிலிருந்து வர்ற மக்களை நான் எப்படி நடத்துவேன்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்படியே வேகமா படிச்சு முடிச்சிருவோம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்து பார்க்கலாமா? என் ஜனமாய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். 15 நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று தேவனாய கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. I will bring my people from captivity. They will rebuild the ruined cities and they will live in them. They will plant vineyards and drink the wine they produce. They will plant gardens and eat the crops they produce. Hallelujah. இந்த வசனம் படிச்சது எனக்கு என்ன சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷம் வருதா? வரலையா? Then you are not right with God. உங்களுக்கு சந்தோஷம் வரலைன்னா உனக்கு ஜீவியம் சரியில்லைன்னு எனக்கு தெரியுது. ஆமா, என் ஜனமாய் இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will bring my people from captivity. நான் ஆண்டவருக்கு வார்த்தை எனக்கு சொல்றாருன்னா அப்படியே விசுவாசிப்பேன், அப்படியே ஏற்றுக்கொள்வேன், அப்படியே எனக்கு நடக்குங்க, எனக்கு அப்படி செய்வார். இங்க பாருங்க, அவருடைய ஜனமாய் இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். ஹல்லேலூயா. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாவும் சிறை வாழ்வும் மறையும் சீர்வாழ்வும் மலரும் சியோனின் மகிமை திரும்பு. சிறை வாழ்வும் மறையும் சீர்வாழ்வும் மலரும் சியோனின் மகிமை திரும்பு. ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அன்று இஸ்ரவேலுக்கு சொன்ன வாக்கு சத்தத்தை, ஆசீர்வாதத்தை தேவன் இன்று நமக்கு சொல்லி இருக்கிறார். I do believe his word. அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், ஆதலால் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சிறையிருப்பை திருப்புவேன். பாழாய் கிடந்த இடங்கள் நகரங்களை கட்டுவார்கள், குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டுவார்கள், பலரசத்தை குடிப்பார்கள், தோட்டங்களை உண்டாக்குவார்கள், கனிகளை புசிப்பார்கள். We will be steady in our land. குடியுரிமை சட்டம் நம்மேல் பாயாது. இந்த நாட்டிலே நாம் நிலைத்திருப்போம், வாழ்ந்திருப்போம், செழித்திருப்போம், சுயித்திருப்போம். ஹல்லேலூயா. தேவன் உண்மையுள்ளவர். இஸ்ரவேல் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பினார். எனக்கு முன்னால உடம்பு சரியில்லாம எப்பாவது நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன்னு வச்சுடுங்க, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஜெயில இருந்தது போல இருக்கும். ஓனர் அறியாம வந்துட்டா எனக்கு பாரமா தெரியாது, இல்லைன்னா ரொம்ப சங்கடமா இருக்கும். சிறையிருப்பு என்பது சிறைபிடிக்கப்பட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போறதும் சிறையிருப்பு தான். இல்ல வியாதி நிமித்தம் ஆஸ்பத்திரிக்கு ஆக்குறதும் சிறையிருப்பு தான். கடன் வாங்கி கடனாளியினால தொல்லை அனுபவிக்கிறது சிறையிருப்பு தான். மற்ற மக்கள் நம்மை வெறுக்கிறார்கள், ஒதுக்கிறார்கள், நமக்கு எந்த சுயாதீனம் இல்லை, கொரோனா வைரஸ் பாடாப்படுத்துது, இது ஒரு சிறையிருப்பு தான். இதெல்லாம் தேவன் மாற்ற போகிறார். நம்ம ஆண்டவரிடமாக நாமும் நம்ம குடும்பம், நம்ம பிள்ளை குட்டிகளோடு கர்த்தரிடத்தில் சேரணும். ஆண்டோடைய ஆலயத்தை கட்டணும் உள்ள ஒரு உறுதியான தீர்மானத்தில் வரணும். கண்ணா பின்னாடி வாழ்ந்துக்கிட்டு சும்மா பந்தியில பங்கு பெறலாம்னு நினைச்சிட்டு வரக்கூடாது. இப்பவே சொல்லிட்டேன், ஜீவியத்தை சுத்திகரிக்கணும். எல்லா அழுக்கையும் கரையையும் ஒழுங்கீனத்தையும் மாத்திரணும். சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நம்ம இனிமேல் ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடாது, அக்கிரமம் செய்யக்கூடாது, மீறுதல் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய இரக்கத்தை பெற, சகாயம் பெற, ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழ ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் எப்ப சிறையிருப்ப திருப்புவார்னு எனக்கு தெரியுதில்லை. நீங்க கொஞ்சம் சொல்லுங்களா, ஒரு அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் கொஞ்சம் சொல்லுங்களா பாஸ்டர்? அப்படி என்கிட்ட ஆண்டவர் சொல்லல.
நான் அப்படி சொல்லவும் இல்லை, சொல்லவும் மாட்டேன். சிறையிருப்பை சீக்கிரமாக திருப்ப போகிறார். அது இந்த மாசமாக இருக்கலாம். ஆண்டவருக்கு தான் தெரியும், யாருக்குத்தான் தெரியும். அந்த இயேசு ராஜா மகிமை அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் சிறையிருப்பை தேவன் திருப்புவார். வாலிப பிள்ளைங்க நினைக்கிறாங்க, எங்க அம்மாவுக்கு கொடுமையிலேருந்து நான் என்றைக்கிடா விடுதலை ஆவேன். வாலிப பையங்க நினைக்கிறானுங்க, எங்க அப்பா கொடுமையிலேருந்து என்றைக்கு விடுதலை ஆவேன். எனக்கு தெரியும், இந்த சபையில அப்படிப்பட்ட பையங்க பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா. நான் எங்கேயாவது ஓடிடுவேன்னு நிற்கிறாங்க, நான் செத்துருவேன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியாது, நீ பெத்தவளா இருக்கலாம், மற்றவனா இருக்கலாம், உனக்கு தெரியாது. உண்மையான நிலவரம் தெரியாது. பிள்ளைகளுக்கு ஒரு ஆனந்தம் தான், ஒரு ஆத்திரம் தான், ஒரு ஆவேசம் தான். ரொம்ப கெடுபிடி ஜாஸ்தியா இருக்கிறது. என்னை வெறுக்கிறார்கள், என்னை ஒதுக்குறார்கள், என்னை புண்படுத்துகிறார்கள், என்னை அடிக்க வகை தேடுகிறார்கள், என்னை கிள்ளலாம் என்று பார்க்கிறார்கள். உங்க பிள்ளைகளே நொந்துதான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வாலிபர்கள் இந்த சபையில் அப்படி இருக்கிறார்கள், வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்ப நாமும் நம்ம பிள்ளைகளும் ஆண்டவரோடமா திரும்பிகிறோம். ஆண்டோடைய இரக்கத்தை பெறும்படி கிருபாசனத்தண்டையில் வருவோம். ஆண்டவரை பிரியப்படுத்தி நம்ம வாழ்வோம். சிறையிருப்பு திரும்புறது எப்படி இருக்கும்? சொப்பனம் கண்டது போல இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, அந்த வனாந்தரத்தில் உள்ள நீரோடை மழை பெய்து நிரம்பி வழிகிறது போல் சிறையிருப்பு திடீரென்று மாறிவிடும். ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புவீர் என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா? அவர் புயிரையாதவர், அவர் உண்மையுள்ளவர். அப்படி செய்தார், நமக்கு செய்வார். ஆளான ஸ்தலங்களை கட்டுகிறவர்களாக மாற்றுவார். ஹல்லேலூயா. திராட்சை தோட்டங்களை நாட்டுவார்கள், திராட்சை பழரசத்தை குடிப்பார்கள். ஹல்லேலூயா. இப்படியே கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும், இந்த வார்த்தைகளை கேட்க போகிற அனைவருக்கும் தேவ நிறைவாய் தந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆமென். கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே, எங்களால நினைச்சு பார்க்க முடியல, எங்களை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர், எங்கள் குடும்பங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர். மன உடைந்து போனவர்கள், ஆண்டவரை ஆறுதல் இல்லாதவர்கள், அமைதி இல்லாதவர்கள், ஜெயில போடப்பட்ட நிலைமை போல ஆண்டவரை கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் கவிழ்க்கப்படட்டும். நுகத்தடிகளை உடைத்து போடும். சிறையிருப்பை உடைய ஜனத்தில் சிறையிருப்பை திருப்பும் அப்பா. நீ சொன்னபடியே செய்கிற தேவன். நாங்கள் முழு மனதோடு முழு இருதயத்தோடு உமக்கு செவி கொடுத்து உம்முடைய கட்டளைகளை நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் பின்பற்றும்படியாக தீர்மானித்து வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் சிறையிருப்பை நீ திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போல இருந்தோம். இது எங்களை சந்தோஷப்படுத்துவி, எங்களுக்கு நல்வாழ்வை தருவீர். உம்முடைய ஆலயத்தை கட்டுகிற காரியத்தில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள உதவி செய்யும். உம்முடைய பந்தியிலே பஸ்காவிலே பங்கடைய எங்கள் ஜீவியத்தை தூய்மையாக்கிக் கொள்ள உதவி செய்யும். ஒருவரும் நஷ்டப்பட்டு போகாது, ஒருவரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் உம்முடைய மீட்பை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய வசனம் சத்தியமாக இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி உம்முடைய சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டேன். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படியே உமது பிள்ளைகளாய் எங்களுக்கு ஆகட்டும். அந்தபடியே எல்லா சிறையிருப்பிலிருந்தும் உம்முடைய ஜனத்தை விடுதலை ஆக்கும். உம்முடைய ஆசீர்வாதத்தை, சுக வாழ்வை, சந்தோஷ வாழ்வை, சமாதான வாழ்வை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த உபவாச ஜபத்தின் எல்லா கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.